ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் முடித்து திரும்ப வந்து நார்மல் ஆயிடுச்சு, எல்லாம் வரலாம் அப்படின்னு ஒன்று. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வாரமாக ரோட்டில் டிராஃபிக் வந்து அளவில்லாத டிராஃபிக். எங்கே? துபாயில். ஒரு 2 மிசைல் 3 ட்ரோனு இதெல்லாம் போட்டு அதை ரிட்டாலியேட் பண்ணி அடிச்சிட்டாங்க. ரொம்ப பரபரப்பு திரும்ப ஆயிடுச்சு அப்படின்னு ஒன்று. ஸ்கூல் ஸ்டாப் பண்ணால் இப்போ ரோடெல்லாம் வெறிச்சு இருக்கிறது. ஒரு பக்கம் கடலோரம் வந்து துபாய், அபுதாபி, அந்த கடலோரம், அஜ்மான், உமல்கு, ராசல் கேமா எல்லாம் வந்து இந்த பெர்ஷியன் கல்ஃபில் உள்ள கடலோரம். ஃபுஜேரா மட்டும் வந்து கல்ஃப் ஆஃப் ஒமான் இருக்குல்ல, அந்த சைடு. இப்படி வந்ததில் ஹர்மோஸ் எண்டில் வருது. இப்படி திரும்ப இடத்துல கல்ஃப் ஆஃப் ஒமான். அப்போ ஹர்மோஸை டச் பண்ணாமல் யூஏஇ பிஸ்னஸ் பண்ண முடியும். ஆக்சுவலி ஈரானுடைய கப்பல்களும் தாக்கப்பட்டிருக்கு, பயங்கரமாக தாக்கப்பட்டிருக்கு. ஈரானுக்கு எண்ணெய் கப்பல்களை தாக்கியிருக்கிறாங்க. ஈரானுடைய போட்டுகள் 10 கிட்ட அழிச்சதாக அமெரிக்கா 6 போட்டு ஃபாஸ்ட், ஆனால் அவர்கள் மறுக்கிறார்கள். இல்லை 6 ஃபாஸ்ட் போட்டு அடிச்சிட்டோன்னு சொல்லி சென்ட்காம் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரானோட ஆயில் டேங்கர் இருக்குல்ல, அதில் ஆயில் இல்லாமல் எம்டி டேங்கர் அதை அடிச்சிருக்காங்க அமெரிக்கா. $400 லட்சம் கோடி வந்து செலவாயிருக்கு வேஸ்ட் ஆயிருக்கவங்களுக்கு. அவ்வளோ. ஆமாம், அது வந்து பெரிய கணக்கு உண்டு. இதில் 20 லட்சம் போய் சொல்கிறாங்க. ஆனால் இது மட்டுமே வந்து அவங்களுக்கு 100 லட்சம் கோடி தாண்டி, 1 ட்ரில்லியன் தாண்டி போயிருக்கு. அமெரிக்கா ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி முடிஞ்சு போச்சு. அப்போ வேறு ஏதாவது வழியில் அடிக்கணும், பழி வாங்கணும், இல்லைன்னா அமெரிக்கா அங்கே நிம்மதி இருக்க முடியாது. கிட்டத்தட்ட 350லேருந்து 400 லட்சம் கோடி, 3-4 ட்ரில்லியன் வந்து அங்கே வந்து லாஸ் ஆகிருக்கு. அப்படிங்கிறது பெரிய கணக்கு வந்துருக்கு. வணக்கம். இன்றைய உலக செய்தி பகுப்பாய்வாளர் தோழர் கசாலியோடு நான் சுஃபியான். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பேச போகிறோம். சார் வாங்க. சார், இன்னைக்கு ஏற்கனவே போரில் பிளாக்கட் ஆகிருக்கு, அமெரிக்கா கப்பல்கள் தாக்கிட்டு இருக்கிறாங்க. அதை நம்ம ஏற்கனவே பார்க்குறோம். சவுதி அரேபியா எங்கள் நாட்டிலேருந்து தளத்தை தாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நேற்று. இப்போது உங்கள்கிட்ட என்ன ஸ்பெஷல் நியூஸ் வச்சுருக்கு? இப்போ இன்னைக்கு காலையில் இது அப்டேட்டு தான். இன்னைக்கு இப்போ நேற்று இன்னைக்கு அப்படி எடுத்தாச்சுன்னா, அந்த ஹர்மோஸ், அப்புறம் அமெரிக்காவோட பிளாக்கெட், அப்புறம் அமெரிக்காவிலேருந்து சிஏ சொன்னது, ஈரான் சொன்னது, யூஏஇ இருக்கு இல்லையா, அதோட நிலைமை இதுதான். இப்போ யூஏலேருந்து நேற்று ஒரு 4-5 பேர்கிட்ட வந்து பேசியிருந்தேன். துபாய், அபுதாபி, ஷார்ஜா, அந்த மாதிரி இடங்களில் 4-5 பேர்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஓகே, என்னென்னா நம்பர் 1 வந்து யூஏஇ எடுத்துக்கிறோம், துபாய், அபுதாபி. அதில் ஸ்கூல் ஆன்லைன் கிளாஸ் எல்லாம் முடித்து திரும்ப வந்து நார்மல் ஆயிடுச்சு, எல்லாம் வரலாம் அப்படின்னு ஒன்று. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு வாரமாக ரோட்டில் டிராஃபிக் வந்து அளவில்லாத டிராஃபிக். எங்கே? துபாயில். ஓகே, அதாவது முன்னாடி இருந்ததை விட அதிகமான டிராஃபிக். மக்கள் வந்து ரொம்ப எல்லாம் நார்மல் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி டிராஃபிக். அது நேற்றுல இருந்து, அதாவது போர் பதட்டத்திலிருந்து விடுபட்டு போர் முடிஞ்சிருச்சு, விடுபட்டாச்சு, எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி, எஸ்பெஷலி நம்ம பேசுகிற துபாய், அபுதாபி இருக்கட்டும், துபாயில் நீங்கள் வந்து ஒரு பக்கம் ஜுமேரா பீச் ரோடு, ஷேக் ஜாயத் ரோடு, ஷேக் முகமது பின் ஜாயத் ரோடு அண்டு எமிரேட்ஸ் ரோடு அப்படி வரிசையாக அடுத்தது. துபாயில் மட்டும் எவ்வளோ பாப்புலேஷன் இருக்கும்? துபாய் பாப்புலேஷனா? அபுதாபியில், துபாயில். ஓகே, துபாய் பாப்புலேஷன் 45 லட்சம் சொல்கிறாங்க. 50 லட்சம். அதில் 4 லட்சம் பேர் வந்து லோக்கல். இப்போ மீதியில் வெளிநாட்டுக்காரங்க 40 லட்சம் பேர். ஆமாம், 4 லட்சம் பேர் தான். 4 லட்சம் பேர் லோக்கல். 4 லட்சம் பேர் தான் சிட்டிசன். இதெல்லாம் நம்மள மாதிரி வெளிநாட்டுக்காரங்க, லேபர்ஸு, ட்ரேடர்ஸு, இவங்க எல்லாம் டூரிஸ்ட் கிடையாது. ரெசிடென்சி விசா இருக்காங்க இல்லையா, 3 வருஷ விசா, 2 வருஷ விசா, அப்புறம் கோல்டன் விசா, இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து 40 லட்சம் பேர். அதுக்கப்புறம் டூரிஸ்ட் தனி. டூரிஸ்ட் வந்து ஒரு மாதத்துக்கு வந்து போகிறவங்க வந்து 20 லட்சம் பேர். அதான் இப்போ நின்று போச்சு. ஓகே சார், இப்போ நார்மலாக ஆன மாதிரி ஒரு நிலை வந்துச்சு. நேற்றுலேருந்து இங்கே ஒரு முந்தா நாள்
ஒரு 2 மிசைல் 3 ட்ரோனு இதெல்லாம் போட்டு அதை ரிட்டாலியேட் பண்ணி அடிச்சிட்டாங்க. ரொம்ப பரபரப்பு திரும்ப ஆயிடுச்சு. அப்படின்ன உடனே ஸ்கூல் ஸ்டாப் பண்ணாங்க. இப்போ ரோடெல்லாம் வெறிச்சோடி கிடக்கு. இப்போ நேற்றுலேருந்து இடையில துபாய் நார்மலாக வந்தது, திரும்ப வந்து இப்போ வெறிச்சோட ஆரம்பிச்சிருச்சு. அது இல்லாமல் நான் வந்து பேசுனது முக்கியமான ஆட்கள் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்காங்கல்ல, அதாவது கட்டடங்கள் கட்டுறதுல ஒன்று இன்வெஸ்டர்ஸ், அது வந்து மெயினாக சிந்திஸ் அண்டு முதலீட்டாளர்கள். அதில் சிந்தி கம்பெனி, அந்த பேரெலாம் சொல்ல வேண்டாம், சிந்தி கம்பெனி அவங்க வந்து 20 மாடி பில்டிங் வந்து 3 கட்டடம் கட்டுறதுக்காக எல்லாம் ஏற்பாடு பண்ணி அங்கே நம்ம தமிழ் ஆட்கள் வந்து மெட்டீரியல் சப்ளை பண்ணுற கம்பெனியில் முக்கியமான ஒரு போஸ்ட்டில் இருக்கிறார்கள் வந்து மெட்டீரியலே கிடையாது, வரலை. இடையில வந்து ஃபுஜேரா மூலமாக வந்ததையும் அடிச்சிட்டாங்க. இப்போ ஃபுஜேரா அடிச்சிட்டாங்களே, அதனால ஃபுஜேரா மூலமாக வரல. அப்புறம் ஃபுஜேரா வந்து துறைமுகமா? ஃபுஜேராவில் வந்து துறைமுகம் இருக்குது, எல்லாமே கடலோரம் தான். ஏற்கனவே நம்ம நிறையா சொல்லியிருக்கோம். ஒரு பக்கம் கடலோரம் வந்து துபாய், அபுதாபி, அந்த கடலோரம் அஜ்மான், உமல்கு, ராசல் கைமா எல்லாம் வந்து இந்த பெர்ஷியன் கல்ஃபில் உள்ள கடலோரம். ஃபுஜேரா மட்டும் வந்து கல்ஃப் ஆஃப் ஒமான் இருக்குல்ல, அந்த சைடு. இப்படி வந்ததில் ஹர்மோஸ் எண்டில் வருது, இப்படி திரும்புகிற இடத்துல கல்ஃப் ஆஃப் ஒமான். அப்போ ஹர்மோஸை டச் பண்ணாமல் யுஏஇ பிஸ்னஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற இடத்துல. ஆனால் அதைத்தான் வந்து நீ இஷ்டத்துக்கு பண்ணி அடித்தாங்கன்னு சொல்லி அமெரிக்கா பத்திரிகைகள் சொன்னது. அது அப்படி இல்லை, அமெரிக்கா தான் அடிச்சுட்டு எங்கள் பேரில் பழி போடுறான்னு ஈரான் சொன்னது. அப்புறம் யுஏஇ என்ன சொன்னாங்கன்னா, இந்த வந்து எங்கள் மேலே ஒரு காழ்ப்புணர்ச்சியில் சவுதி தான் அடித்தாங்க அப்படின்னு சொல்லி அது ஒரு பக்கம் ஃபுஜேரா இருந்துச்சு. ஃபுஜேரா வந்து இப்போ பெரிய அளவுக்கு பரபரப்பான ஆப்ரேஷனில் இல்லை, பயந்துகிட்டே இருக்காங்க. அப்புறம் துபாய் வந்து நார்மல் ஆயிடுச்சுன்னு இருக்கும்போது நார்மல் ஆகலை, இன்னும் ஒரு பெருசாக வரும் அப்படின்றது. அப்புறம் அந்த ஏரியாவில் ஒரு சின்ன குறுக்கீடு, அமெரிக்கா அந்த படைகளை வந்து முதல்ல எபிக் ஃபியூரி, ஆமாம், ரெண்டாவது ப்ராஜெக்ட் ஃப்ரீடம். இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் இட்ஸ் கோயிங் ஆன். இப்போ அந்த விவகாரத்துலேருந்து கூட அவங்க ரிலீஸ் ஆகிருக்கிறாங்க, அதாவது தற்காலிகமாக ஓய்வு எடுத்திருக்காங்க. ஆமாம், இதுக்கு காரணம் புஜைரா அடிபட்டதின் ஏற்பட்ட அச்சம் தான் சொல்லுங்க. அது இல்லை, அவங்க அமெரிக்காவில் வந்து அங்கே உள்ளுக்குள்ளே ஏகப்பட்ட குளறுபடி நடந்துகிட்டு இருக்கு அவங்க நாட்டுக்குள்ள. ஆமாம், ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரிங்கிறது இருக்கு இல்லையா, 60 நாள் முடிஞ்சு போச்சு, அதை தொடர முடியாது. ஆமாம், அதுக்கு அஃபீஷியலாக செனட்லேயும் காங்கிரஸ்லேயும் வாங்கணும், அதனால் அது பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் நிதர்சனம். அதெல்லாம் தாண்டி இப்போ அடுத்து வந்து அமெரிக்கா சும்மாவே நிற்கலாம்னா, இப்போ சிஇஏவோட ரிப்போர்ட்டு நேற்று நைட் வந்தது. நேற்று நைட் நமக்கு என்ன, அங்கே பகல் தானே. சிஇஏ ரிப்போர்ட் என்ன வந்திருக்குன்னா, அவங்க சும்மா கொடுக்க மாட்டாங்கல்ல, அங்கே வந்து ஈரானில் எவ்வளோ ஏரியா, எவ்வளோ மக்கள், என்ன இருக்குது, உணவு எவ்வளோ இருக்குது, என்ன இருக்குதுன்னு எல்லாம் பார்த்துட்டு, அப்புறம் ஆயுதங்கள், இந்த பிளாக்கேடு வந்து ஒரு 10-12 கப்பல்களை வச்சு பிளாக் பண்ணியிருக்காங்கல்ல அமெரிக்கா. 20 கப்பல் சொல்கிறாங்க, சின்ன கப்பல்கள். அதாவது பெரிய கப்பல்கள், டெஸ்ட்ராயர் கப்பல் 10. டெஸ்ட்ராயர் கப்பலே 10 டெஸ்ட்ராயர் கப்பல். டெஸ்ட்ராயர் கப்பலுக்கு தமிழ்ல என்ன சொல்லலாம்? நாசகார கப்பல். நாசகார கப்பல்கள். ஆமாம், அதுல என்ன இருக்கும்? அதில் வந்து முழுக்க வெடிபொருட்களும் ஏவுகணைகளும் துப்பாக்கி டைப்பில் எல்லாமே தாக்கக்கூடிய ஆயுதங்களோடு சேர்ந்ததான் டெஸ்ட்ராயர். இப்போ வந்து நீங்கள் சொல்ல டெஸ்ட்ராயர் அப்படின்னா the one which destroys other, ஒன்று மற்றொன்றை அழிக்கும். அப்போ நாசகார கப்பலுங்கிறது சரியான ஒரு தமிழ்ல நாசகார கப்பல். ஆமாம், நான் அப்படி சொல்லுவாங்க, அது சரிதானே? நாசகார கப்பல் சரியான வார்த்தை. that it would be, அதுக்குள்ள என்ன இருக்குன்னு சொன்னா இந்த மாதிரி ஆயுதங்கள் எல்லாமே இருக்கு. ஆயுதங்கள். இப்போ 10 டெஸ்ட்ராயர் கப்பல்கள் அங்க நிக்குது. டெஸ்ட்ராயர். ஆமா, அதுல 2 கப்பல் முன்னாடி வந்து ஹர்மோஸ் பக்கத்துல வரும்போது போன வாரம் வந்தது. அதை வந்து ஃபாஸ்ட் போட்டு இல்லை இதை வச்சு ட்ரோனை வச்சு அடிக்க வந்தோடனே பின்னாடி போயிட்டாங்க. அடி வாங்கினாங்கன்னு சொல்றாங்களா வாங்கலையா? அது என்னன்னா அடிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஒன்று அடிக்கப்பட்ட வீடியோ ஃபோட்டோலாம் பார்த்தேன். சரி, ஓகே. அது 2 இது வந்து பயங்கரமாக தாக்கப்பட்டு பின் வாங்கிருச்சு, அடிபட்டு ஓடிட்டாங்க. அப்படி வச்சுக்கலாம். அது இல்லாமல் இன்னும் ஒரு 3 கப்பல் மேலே ஈரான் அடிச்சிருக்காங்க. டெஸ்ட்ராயர் கப்பல், ஜெனரல் கப்பல் அடிச்சிருக்காங்க அப்படின்னு வேற தகவல் வருது. இப்போ அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி கண்ணாமூச்சி விளையாட்டு நடந்துகிட்டு இருக்கு. ஆக்சுவலி ஈரானுடைய கப்பல்களும் தாக்கப்பட்டிருக்கு, பயங்கரமாக தாக்கப்பட்டிருக்கு. ஈரானுக்கு எண்ணெய் கப்பல்களை தாக்கி இருக்கிறாங்க. ஈரானுடைய போட்டுகள் 10 கிட்ட அழிச்சதாக அமெரிக்கா 6 போட்டு ஃபாஸ்ட், ஆனால் அவர்கள் மறுக்கிறார்கள். இல்லை 6 ஃபாஸ்ட் போட்டு அடிச்சிட்டோன்னு சொல்லி சென்ட்காம் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் நேற்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஈரானோட ஆயில் டேங்கர் இருக்குல்ல, அதில் ஆயில் இல்லாமல் எம்டி டேங்கர் அதை அடிச்சிருக்காங்க அமெரிக்கா. ஈரானுடைய எம்டி ஏன்னா ஹர்மோஸ் வழியே வந்து வெளியில் போகணும்ல, அது வந்து வெளியில் போகிற இடத்துல குறுக்கப்படுத்து கிடக்காங்கல்ல, அந்த இடத்துல அடிச்சிருக்காங்க. இதெல்லாம் மாறி நடந்துக்கிட்டு இருக்கு. பெருசாக எஸ்கலேட் ஆகிறதுக்கு 2 பேரும் வந்து இடம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எந்த நேரத்தில் அடிக்கணும்னு சொல்லி. இது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கா. இப்போ என்னென்னா, மறுபடியும் யுஏஇ இப்போ ஏதாவது பிரச்சனை அப்படின்னா, இப்போ சமீபத்தில் ஈரானை தாக்குனதுக்கு முக்கியமான இடம் யார் அப்படின்னா யுஏஇ.
துபாய் அபுதாபி அங்கே இருக்கக்கூடிய அந்த இடத்துலேருந்து அடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க இப்போ அயன்டோம் வந்து திரும்பவும் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க இஸ்ரேல் யுஏஇக்கு. இப்போ நம்ம யுஏஇ பற்றி பேசிகிட்டு இருக்கோமா, அங்கே வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. அது முழுக்க முழுக்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த அரபு நாடுகளோட சேரலை, எங்களுக்கு வந்து இஸ்ரேல் முக்கியம்னு சொல்லிட்டாங்க. அதை வந்து இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, சவுதி அரேபியா அண்டு யுஏஇ இந்த இடத்துல நீங்கள் வந்து இஸ்லாமிக் ரூல் படி ஹைரார்கி படி போகணும் அப்படின்னு சொல்லி இவர் முகமது பின் சல்மான் சவுதி அரேபியாவோட டிஃபெக்டோ ரூலர் அவர் சொல்கிறாரு, இல்லை நாங்கள் வந்து ட்ரேடு டூரிசம் இதுன்னு சொல்லிட்டு நாங்கள் இப்படி போவோம், எங்களை நீங்கள் தடுக்க முடியாது அப்படின்னு இவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஃப்ரிக்ஷன் இப்போ நடந்துக்கிட்டே இருக்குது. என்ன ஒரு விஷயம் நடந்தாலும் நடக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்கன்னா, அமெரிக்கா வந்து அடிபட்ட பாம்பாக நின்றுட்டுருக்காங்க. அவங்களுக்கான செலவு எக்கச்சக்கமான செலவு. நம்ம என்ன சொன்னாங்கன்னா, அந்த பீட் ஹெக்ஸத்தை வந்து பயங்கரமாக கேள்வி கேட்டாங்கல்ல செனட்டில், காங்கிரஸ் இது டெமோக்ராட்டிக் பார்ட்டி கேள்வி கேட்டாங்க இல்லையா, அந்த டைமில் சொன்னது ஆமாம் $25 பில்லியன் செலவாயிருக்கு இந்த பாதுகாப்பு சம்மந்தப்பட்டது மட்டும் அப்படின்னு சொன்னாங்க. 25 பில்லியன்கிறது கிட்டத்தட்ட ஒரு 2.5 லட்சம் கோடி ஆச்சா. ஆனால் ஒரிஜினலாக வந்து அவங்களுக்கு இழப்பு இருக்கு இல்லையா, வந்ததுலேருந்து இங்கே கொடுத்ததுலேருந்து இங்கே வந்ததுலேருந்து எதிர்காலத்தில் அவங்களுக்கான டாலர் டீடாலரைசேஷன் ஆனதுலேருந்து கணக்கு போட்டு பார்த்தா 400 லட்சம் கோடி வந்து செலவாயிருக்கு, வேஸ்ட்டாக இருக்குது அவங்களுக்கு. அவ்வளோ ஆமாம், அது வந்து பெரிய கணக்கு உண்டு. இதில் 25 லட்சம் போய் சொல்கிறாங்க. ஆனால் இது மட்டுமே வந்து அவங்களுக்கு 100 லட்சம் கோடி தாண்டி 1 ட்ரில்லியன் தாண்டி போயிருக்கு மொத்த செலவு போயிருக்கு. ஏன்னா 15 தளங்கள் 15 நாடுகளில் 13 தளங்களில் மொத்தம் இப்போ ஒரு நாட்டில் ஒரு தளம் இருக்குன்னா ஒன்று இருக்காது, இங்கே ஒன்று இருக்கும். அப்படி 228 அமெரிக்க தளங்கள் காலியாயிருக்கு. இல்லை, அந்த ரீஜன் 27 தளங்கள், அது 27 நாடுகள். இல்லை உங்களுக்கு அந்த மத்திய கிழக்கு இருக்கு இல்லையா, அதில் சவுதி எடுத்தாச்சுன்னா 2 3 தளம். அப்படி கணக்கு போட்டு 228 அஃபிஷியலாக அல் ஜசீரா வெளியிடுது. 228 அதில் இது நடந்த எப்போ, ஒரு 4-5 வாரத்துக்கு முன்னாடி. இப்போ இதில் அந்த ஏரியாவில் உங்களுக்கு ஜிசிசி கண்ட்ரி, நான் ஜிசிசி கண்ட்ரி, அப்புறம் ஈராக், இதெல்லாம் சேர்த்து 27 தளங்கள் பெருசும் சிறுசுமா. 27 தளங்கள் சரி, ஆனா அதனுடைய மொத்த குடிசை பால 227 இடங்கள், நாட்ட தளங்கள், இடங்கள் அடிச்சது வந்து ஆமா 300 இது பக்கம் சொன்னாங்க. அடிச்சது அங்க என்னன்னா, இப்போ அல் உபேது வந்து ரொம்ப பெரிய இடம். அப்ப அதுல 4 பாட்டா இருக்கும்ல, இருக்கு பார்ட் 4 பார்ட். அந்த பார்ட்ல மட்டும் 13 15 அடிச்சிருக்காங்க. சரிதானே, கரெக்ட். அப்பதான் வந்துரும்ல. அப்புறம் யுஏஇல பார்த்தா அது ஒரு பெரிய அப்படி கணக்கு பண்ணி பார்த்தல ஈராக்கு அல் உதீது எல்லாம் அப்படி ஜோர்டான் அந்த அடி எல்லாமே, அது போக இஸ்ரேல்ல எல்லாத்தையும் அடிச்சிருக்காங்க. இந்த பக்கம் ஒரு மிசைல் இருக்கும், அந்த பக்கம் 4 ஃளைட் இருக்கும், அந்த பக்கம் அப்படியே அடிச்சிருக்காங்க. ஆபீஸ் நீங்க சொல்றது ஆபீஸ். இப்ப ரியாத்ல சிஏஏ அடிச்சாங்க. ஆமா, நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் ஒரு மாசத்துக்கு முன்னாடி. ஆமா, அதுல எத்தனை இடங்கள் போயிருக்கு அப்படி கணக்கு போட்டுருக்காங்க. அப்படி பார்த்தா உங்களுக்கு இஸ்ரேல்ல மட்டுமே கிட்டத்தட்ட இந்த அமெரிக்கா சம்பந்தப்பட்ட இடங்களை மட்டும் ஒரு 20 இடம் பக்கத்தில் அடிச்சிருக்காங்க. ஆமா, அது மாதிரி ஜோர்டான்ல, ஈராக்கில் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னா இடத்த மட்டும் இல்லாமல் பெரிய அளவுக்கு வந்து அம்யூனிஷன் சொல்லி அந்த ஆயுத குவியல் அது மேலே போட்டு ஆயுத குவியல் எரிச்சிட்டாங்க. ஸோ இது மாதிரி நடந்திருக்கு. ஆனால் அதுக்காக ஈரான் அடி வாங்கலையான்னு ஈரான் பயங்கரமாக அடி வாங்கியிருக்காங்க. ஈரான் எப்படி அனுப்பிடாமல் இருக்கும், அடி வாங்கியிருக்காங்க. அமெரிக்காவோட முன்னாடி எப்படின்னா ஈரான் அடி வாங்குவாங்க, வறுமையில் உட்காந்துருப்பாங்க. இப்போ ஈரானுக்கு உள்ளுக்குள்ள ஒரு பொருளாதார பிரச்சனை பயங்கரமாக இருக்குது. அதைத்தான் அவர் முஜ்தபா கமேனி வந்து அவர் திருவாய் மலர்ந்தார். என்ன சொன்ன தெரியுமா, இது வந்து எக்கனாமிக் ஜிஹாத். மக்கள் சொன்னாரு சொல்லி ஒரு 10 நாள் இருக்கும். ஓஹோ, இது நம்ம வி ஆர் ஃபேஸிங் எக்கனாமிக் ஜிஹாத், நம்ம பொருளாதாரத்தில் ரொம்ப பயங்கர பிரச்சனை இருக்குது, சரி பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இந்த சரி பண்ண சொன்ன நேரத்தில் கரெக்டாக என்ன ஆகி போச்சுன்னா, ஊர் பூரம் பயங்கர மழை. எல்லாம் நீங்களே சொன்னீங்க. ஆமாம், மழை. நீங்கள் சொன்னது நிறைய பத்திரிகையில் நான் படித்தேன், ஆங்கில பத்திரிகையிலையும் படித்தேன், தமிழ்லையும் படித்தேன். நிறைய மழை பெஞ்சிச்சா என்ன ஆகும்னா, உங்களுக்கு சண்டை வருது, சண்டை வரல ரெண்டாவது. இப்போது உதாரணத்துக்கு ஒரு சின்ன குக்கிராமம், ஒரு 100 வீடு இருக்குது, மழை பெஞ்சிருச்சு அப்படின்னா என்னத்தையாவது விதைச்சு என்னத்தை அறுவடை பண்ணி என்னத்தையும் சாப்பிட்டுக்குவாங்க. காய்கறி போட்டு எந்த இவங்க பசி பட்டினி இருக்க மாட்டாங்கல்ல. இப்போ போய் அங்கே மார்க்கெட்டில் போய் இங்கே பாகிஸ்தானில் இருந்தோ அல்லது வேறு நாட்டிலேருந்தோ வரக்கூடிய காய்கறிகள் பொருட்களை வச்சு சாப்பிட்டு உயிர் வாழணும் அவசியம் இல்லை. அங்கே ஒரு ஆடு மாடு கோழி வளர்ப்பாங்க, அங்கே வந்து ஏதாவது காய்கறி போடுவாங்க, அதை எடுத்து பறித்து உயிர் வாழ்ந்துக்குருவாங்க. அப்போ மழை ரொம்ப முக்கியம். மழை பெஞ்சிருச்சு, மழை இருந்தால் தானே காய்கறிகள் பச்சை இருக்கிறது. அவங்க முன்னாடி 4 காய் கிடக்கும். 25 வருஷமாக மழை இல்லை. நான் சொல்கிறது நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். 2003 2002 25 வருஷம் மழையே இல்லைங்க. இது அமெரிக்கா ஏதோ பண்ணியிருக்கான். இதுதான் ஏற்கனவே இது சொன்னோம்ல, அந்த ரேடார் கருவி, அதை அடித்த உடனே எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்க. எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாங்க. இப்போ
இன்னொன்று அதை இதோட பின்னூட்டம் ஒன்று சொல்லிடுவோம், அந்த ரேடார் வந்து இந்தியாவில் இருக்குது. அது வந்து இப்போ எல்னினோ எஃபெக்ட்னு சொல்லி இப்போ நமக்கு இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நாள் இப்போ வந்து தமிழ்நாட்டில் அக்னி நட்சத்திரம் கரெக்ட் தானே? ஆனால் மழை பெய்யுது, மழை நல்ல பெய்யுது, இன்னும் 5 நாளைக்கு மழை இருக்குது. அக்னி நட்சத்திரத்தில் எந்த காலத்தில் மழை பெஞ்சுச்சு? ஆனால் அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தா வெயில் கொடுமை தாங்க முடியலை, எல்லாம் பயந்தாங்க, இப்போவே இப்படி இருக்கே அப்படின்னு. அப்போ ஒரு கேட்கும்போது சொன்னேன், இல்லை இப்போவே இப்படி இருக்கே, அக்னி நட்சத்திரம் 4ஆம் தேதி ஆரம்பிக்குது, அப்போது என்ன எடுக்குமா, அப்போ மழை பெய்யும் அப்படின்னு. மழை பெஞ்சு சும்மா விளையாடி சொன்னதான், நம்ம சொன்னது பழிக்கிறதெல்லாம் இல்லை, விளையாடி சொன்னது. இந்த மாதிரி அங்கே வந்து அமெரிக்கா ஆப்ரேஷன் எபிக் ஃபியூரி முடிஞ்சு போச்சு. அப்போ வேறு ஏதாவது வழியில் அடிக்கணும், பழி வாங்கணும், இல்லைன்னா அமெரிக்கா அங்கே நிம்மதி இருக்க முடியாது. கிட்டத்தட்ட 350 400 லட்சம் கோடி 3-4 ட்ரில்லியன் வந்து அங்கே வந்து லாஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது பெரிய கணக்கு வந்திருக்கு. அந்த கணக்கு வந்து எந்த அளவுக்கு உண்மை போய் இப்போ நேற்று கிடைச்ச தகவலில் உங்கள்கிட்ட கேட்குறேன். ஓகே. இப்போ கத்தரை உடனடியாக ஜேடி வான்ஸ் இன்வைட். கத்தர் போகிறாங்க, பேச்சு அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. ஓகே. கத்தர் பிரைம் மினிஸ்டர் வென்ட் டு தேர். ஓகே. ஹி மெட் ஜேடி அல்தானி அப்துல் ரஹ்மான் அல்தானி. இப்போ அவங்க இப்போ பீஸ் நெகோசியேஷனுக்கு ரெடி ஆகுறாங்க. ஓகே. யார்? கத்தர். பாகிஸ்தானோடு இல்லை ஒரு பக்கம். இப்போ இஸ்ரேல் வந்து அவருடைய ஆயில் டேங்கர் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி கடைசி லெவல் கொண்டு வந்துடணும்னு ஒரு அட்வைஸ் கொடுக்குறான். இஸ்ரேல் யாரோட ஆயில்? அமெரிக்காவுக்கு. ஆயில் டேங்கு அதாவது எண்ணெய் வயல்கள் எல்லாத்தையும் அழிச்சிரு. யார்? கத்தார். ஈரானை. சரி. இஸ்ரேல் அட்வைஸ் பண்ணுறானா. ஓகே. யாருக்கு? அமெரிக்காவுக்கு. மொத்தம் அழிச்சிரு. சரி. அப்போ ஒன்றுமே இல்லாமல் ஆகி கடைசியில் மேட்சை கொண்டு வரலான்னு ஒரு தவறான. ஆமாம், அவன் அப்படி தான் பண்ணுவான். அப்படி பண்ணும்போது அமெரிக்கா அது செய்யுமா? செய்வதற்கு அந்த நாட்டுடைய இது அனுமதி கிடைக்குமா? நாட்டோட அனுமதி கிடைக்காது. ஆனால் மறுபடியும் எமர்ஜென்சின்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு வந்து பண்ண ஆரம்பித்தானா என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லுங்க. எண்ணெய் வயல் மேலே அடித்தாங்கன்னா இப்போ நம்ம இந்த அளவுக்கு வெளியே தெரிகிற அளவுக்கு வந்துருச்சுல்ல, அவங்களுக்கும் ஆள் இருப்பாங்கல்ல, ஈரானுக்கும். என்ன ஏற்கனவே மொத்த மிடில் ஈஸ்ட்டுக்கும் போய் அடிக்கிற மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க ஈரான். இங்கே ஒரு எண்ணெய் வயலில் அடித்தாங்கன்னா மிடில் ஈஸ்ட்டுக்கு அத்தனை எண்ணெய் வயல் காலி. இப்போ இஸ்ரேல் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று ஃப்ரான்ஸ் கப்பல் இங்கே வந்துட்டுருக்கு. அது என்ன காரணம் வந்திருக்கு? ஃப்ரான்ஸும் இங்கிலாந்து 2 கப்பலும் ஹெர்முஸ்க்கு வருது. அவங்க செய்தி ஒன்று நமக்கு வெளியாது டென்மார்க்ல இருந்து. அந்த செய்தி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், அவர்களுக்கு ஏதோ திட்டத்தில் வர்றாங்களோன்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. நம்முடைய மூத்த ஊடகவியலாளர் திரு துரை அவர்கள் ஒரு கேள்வி எழுப்புறார். இப்போ யூகே வந்து சமீபத்தில் சைனாவை மீட் பண்ணி பேசியிருக்காங்க. ஓகே. ஸ்பெயின், யூகே, யூரோப் நாடு எல்லாமே டீடாலரைசேஷன் ஒத்துக்கிட்டு யுவான்லேயும் ரூபிள்லேயும் அப்புறம் பவுண்டு அண்டு யூரோ இதில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்லி வந்திருக்காங்க. இப்போ அந்த கப்பல் வருதுன்னா அமெரிக்கா வந்து யூகே கப்பல் அடித்தா என்ன நடக்கும்? அதுக்காண்டி வந்து பொங்கி எழுந்த பரிசை பண்ண மாட்டாங்க. ஆனால் பயங்கர பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. அமெரிக்கா தன்னோட கிரீடத்தை இழந்துருச்சு ஆல்ரெடி. அதை அஃபிஷியலாக டிக்ளேர் பண்ணுறதுக்கான நேரம் தான் இன்னும் வரல. இல்லை, இப்போது இது நேட்டோ நாடுகள் நிச்சயமாக அமெரிக்காவோடு இணையாது இந்த போரில். இணையல. ஆனால் அந்த கப்பல் வருகிறதுன்னு போட்டிருக்காங்க. ஹெர்மூஸுக்கு என்ன நோக்குன்னு தெரியும். இல்லை, ஏற்கனவே வந்து ஈரானோட அவங்களோட ஒரு உறவாக வர்றாங்களா? ஒருவேளை எண்ணெய் கொண்டு வரதுக்கு என்னன்னா கேட்டால், நான் ஈரான்லேருந்து வாங்கலை, நான் சவுதியிலேருந்து வாங்குறேன். ஏன்னா உள்ளுக்குள்ள தான் போயாகணும். சவுதியில் வாங்குறேன், யூஏல வாங்குறேன், இல்லை குவைத்தில் வாங்குறேன், இல்லை ஈராக்கில் வாங்குறேன். நேற்று CNN ஒரு செய்தி வெளியிட்டிருக்கு. இன்னும் 6 மாதம் ஆகினாலும் தாக்கு பிடிப்போம். 4 மாதம். யாரு? CNN. நான் சொல்றது நீ CIA சொன்னது. CNN செய்தி. அதான் ஒருவேளை நீங்க சொன்ன செய்தியை கூட CNN சொல்லியிருப்பான். இருக்கலாம். நீங்க சொன்ன நான் பார்த்த CNN பார்த்தீங்களா, நான் CIAவோட இது பார்த்தேன். அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 4 மாதம் நீங்கள் டோட்டல் பிளாக்அவுட் பண்ணாலும் ஈரான் கேன் சர்வைவ் வித்தவுட் எனி சிங்கிள் டிஸ்டர்பன்ஸ். அப்போ அமெரிக்கா முடியாது, உலகமும் இயலாது 6 மாதத்துக்கு. அதான் அதை சொன்னது. அடுத்த கட்டம் என்ன தெரியுமில்ல, ஈரான் சர்வைவ் ஆகிக்கிறோம், உலகம் சர்வைவ் ஆகாது. உலகம் ஆகாது, அமெரிக்காவும் ஆகாது. அமெரிக்கா வந்து ஆகிக்கிறோம் சார். அமெரிக்காவில் வந்து எல்லா வளம் இருக்குது. நீங்கள் சொன்ன அக்ரிகல்ச்சர் இருக்குது, ஆயிலும் இருக்குது, எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்ன கடனில் இருக்கான் அவ்வளோதான். இல்லை அமெரிக்காவுக்கு இப்போ வந்து எண்ணெய் பிரச்சனை வந்துடுச்சு. ஆமாம். அவன் அது மட்டும் இல்லாமல் டீடாலரைசேஷன் ஆகும்போது அமெரிக்க பொருளாதாரம் இன்னும் சிக்கலாகும். பொருளாதாரம் இன்ஃப்ளேஷன் சிக்கலாகும். இருக்கு. ஏற்றுமதி இறக்குமதி பிரச்சனையாகும். தாக்கு பிடிப்பார்கள். ஆனால் அந்த தாக்கு பிடிப்பாங்க. ஆனால் யார் தாக்கு பிடிக்க மாட்டாங்கன்னா, இந்தியா தாக்கு பிடிக்காது, சைனா தாக்கு பிடிக்காது, ஜப்பான் தாக்கு பிடிக்காது, இந்த பக்கம் நிறைய நாடுகள் தாக்கு பிடிக்காது, யூரோப் தாக்கு பிடிக்காது. அடுத்து 6 மாதத்தில் எலெக்ஷன் வருது. 6 மாதத்தில் 3 மாதத்தில் நவம்பரில். இன்னைக்கு இப்போ மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 7 மாதம். 6 மாதத்தில் வருதுன்னு வைங்களேன். வருது. அதில் தோல்வி காணுவார். பரப்பிரச்சனை வந்துடும், இம்பீச்மெண்ட் வந்துடும்.
பெண்டிங் கேஸ் ஹேஸ் பீன் பெண்டிங் இவருக்கு ஆமாம் எகென்ஸ்டா. ஆமாம். ஏற்கனவே செக்ஸ் கேஸ் அந்த கேஸ் இதில் வந்து நம்ம எப்ஸ்டீன் ஃபைல் வந்து இன்னும் வந்து தலைக்கு மேல் நின்றுட்டு இருக்கு. இது இல்லாமல் இஸ்ரேலில் வந்து ஒரே ஒரு செய்தி என்ன தெரியுமா? முடிச்சிடலாம். 97.8% ஓகே உலக நாடுகள் வெறுக்கும் பட்டியலில் இஸ்ரேல் இருக்கு. அது எப்பவும் அப்படித்தானே, இன்னைக்கு இல்லை. அப்படி பார்த்தா உங்களுக்கு வந்து புட்டின் வந்து ரொம்ப அப்பப்போ ஆதரவு கொடுக்குறாரு ஒரு மாதிரி. புட்டின் இருக்காரு. என்னதான் இருந்தாலும் உலகம் அழிய காட்டியும் இஸ்ரேல் வந்து வெறுப்புக்குரிய நாடாக தான் இருக்கும். அவங்க பாலிசி உலகத்துக்கு ஒத்தே வராது. சரி, ஓகே, இப்போ இதோட நம்ம நிறுத்திக்கலாம். ஆமாம். இதில் இப்போ என்ன சொல்ல வந்தோம்னா, அமெரிக்கா அடுத்து பெரிய தாக்குதலுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கதா தகவல். ஆனால் என்னைக்கு பண்ண போகிறாங்க, நாளைக்கு பண்ணுறாங்களா, அடுத்த வாரம் பண்ணுறாங்களா, அடுத்த மாதம் பண்ணுறாங்களா அப்படின்னு தெரியாது. ஒரு பக்கம் பேச்சுவார்த்தைக்கும் ஏற்பாடு பண்ணுறாங்க. பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணுறாங்கன்னா தாக்க போகிறாங்கன்னு அர்த்தம். பேச்சுவார்த்தைக்கு ஏற்பாடு பண்ணலைன்னா தாக்க வரலன்னு அர்த்தம். அதை வந்து வெளியே நடிப்பு, அதை ஈரான் நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்களுக்கு மேலே அவங்க ரெடி ஆகிட்டே இருக்காங்க. இப்போ ஈரான் என்ன பண்ணுறாங்க, ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு தாக்குதல் நடந்தால் மொத்த ஜிசிசி கண்ட்ரி அது பூரா அடித்து நொறுக்கிறது. எண்ணெய் வயல் ஏற்கனவே இவங்களோட அமெரிக்காவோட தளங்கள் மேக்ஸிமம் அடித்தாச்சு. எண்ணெயிலேருந்து அவங்களுடைய சீ போர்ட்டு, ஏர்போர்ட்டு, அதுக்கப்புறம் முக்கியமான பெரிய பில்டிங் இருக்குல்ல, அந்த பில்டிங் அவங்களோட வாழ்வாதாரம் இருக்கு இல்லையா, அதை பூரா அடித்து நொறுக்கிறது. தண்ணி ஃபஸ்ட்டு வந்து குவைத்து தான் காலி பண்ணுவாங்க. சாரி, துபாயை தான் காலி பண்ணுவாங்க. துபாய் ஃபஸ்ட்டு துபாய். அப்புறம் என்னென்னா எலக்ட்ரிசிட்டி அண்ட் வாட்டர், அது எல்லாமே இதில் தான் வந்து உலகமே காலியாயிரும். இதில் மத்திய கிழக்கு நாசம் தான், டோட்டல் மத்திய கிழக்கு நாசமாயிரும். அதெல்லாம் முடியுது. ஆனால் என்ன நடக்கும் இப்போ வழக்கம் போல் இப்போ அப்டேட்டில் என்ன நம்ம சொல்கிறது, அமெரிக்கா எல்லாம் தயாராகிக்கிட்டு இருக்கான், யுஏஇ பிரச்சனை நிற்குது. இதில் மொத்தத்துக்கு ஹர்மோஸை வந்து திறந்து விட முடியாதுன்னு சொல்லிட்டு இப்போ கடைசியாக முடியும் போது ஒரே ஒரு செய்தியோடு முடிச்சிருவோம். ஈரான் அந்த அண்டர் வாட்டர் கேபிள் இருக்குல்ல, துபாய்க்கு போகிற கேபிள், துபாய் யுஏக்கு போகிற கேபிள், அந்த கேபிளை கட் பண்ணுறதுக்கு அல்லது சார்ஜ் பண்ணுறதுக்கு யோசிச்சிருக்கேன். ஏன் என்னோடய ஹர்மோஸ்லேயே தானே போகுது, என்னோடய இடத்துக்குள்ளே தானே போகுது, அதுக்கு எனக்கு வந்து மாதம் அது கட் பண்ணால் சிக்கல் வரும். அது பண்ணிடுவாங்க, உலகமே நின்று போயிடும், பண்ணிடுவாங்க. அதனால அவங்க கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு முயற்சி இல்லை கண்ட்ரோல் எடுக்கிறாங்க. அதுக்கு என்ன செய்கிறாங்கன்னா, அது 7 கேபிள் இருக்குது. 7 அந்த 7 கேபிளில் வருஷத்துக்கு எனக்கு இந்த கேபிள் ரன் பண்ணுறதுக்கு என் இடத்துக்கு இவ்வளோ வாடகை கொடு, எனக்கு அதுலேயே தானே போகுது, வாடகை கொடு அப்படின்னு அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவன் வாடகை கொடுத்தாங்கன்னா துபாய்க்கு கட்டுப்படி ஆகாது. அதுவும் கட்டுப்படி ஆகாது. கப்பலுக்கு C4 போட்டு இதாகணும். இது டோலு, அதுக்கு வந்து வாடகை. அது பெரிய அணுகுண்டுங்கிறாங்க. ஹெர்மூஸ் தான் இன்னைக்கு இருக்கிறதுலே நம்பர் 1. அதே எதிர்பாராத வந்து அது அமெரிக்கா காட்டி கொடுத்தாங்க, முடிஞ்சு போச்சு. அது அமைதியாக இருந்ததை சும்மா இருந்த சங்க ஊதி கொடுத்தாங்க. ஆண்டின்ற கதையாயிட்டு. அடுத்து பல செய்திகளோடு சந்திப்போம். ரைட், நேயர்களை மீண்டும் அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி. ஓடி விளையாடு, ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.